2004 டிசம்பர் 26 கடலோர மக்கள் மறந்திருக்க முடியாத ஒரு சுனாமி பேரலைகள் உயிர்கள் போயிருக்கும் என்று நமக்கு இன்னை வரைக்கும் அந்த சுனாமி அலை கண்ணுக்குள் இருக்கும் கடலோர மக்களுக்கு அது பேர் இழப்பாக நடந்திருக்கிறது. அப்பேற்பட்ட இழப்புக்கு மறுவாக கேரளாவில் வயநாடு என்ற ஊரில் இப்போது அதை போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது கடலில் இழப்பு, இது இயற்கையான சீற்றத்தால் இழப்பு. அப்படி பல உயிர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. 500 வீடுகள் இருக்கும் இடத்தில் 1500 1600 மக்கள் வாழும் இடத்தில் இன்றும் 100 எத்தனை பேரை தான் உயிரோடு எடுத்திருக்கிறது என்ற செய்திகள் வரும்போது கொஞ்சம் கண்ணீரோட இருக்கிறது. அதை பற்றி தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் அனைவருக்கும் வணக்கம். 2004 கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர மக்கள் டிசம்பர் 26 அன்று ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை நமக்கு அந்த சந்திப்பில் மிக முக்கியமான கடல் அருகில் இருக்கும் நாங்களும் இயங்கவி அதில் நானும் மாட்டிக்கொண்டது. கிட்டத்தட்ட வீட்டில் இருந்த நான் கடலில் 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் என்னை கொண்டு சென்றது. அப்படி சென்றதனால் நான் எப்படி உயிர் தப்பியது என்று சொல். எனக்கு நீச்சல் தெரியும், அதனால் நான் தப்பினேன். எத்தனை பேர் நீச்சல் தெரியாமல் நம் கடலோர மக்கள் உயிரிழந்தார்களோ அதை போல் கடல் சீற்றம் ஒன்றை நமக்கு மறந்திருக்க முடியாது. 2004 டிசம்பர் 26 நமக்கு நினைவு சின்னமான ஒரு நாளாக இன்று வரை மக்கள் அதை நினைவுக்கு வைத்திருக்கும் நாளாக இருக்கிறது. அப்படித்தான் கேரளாவில் இந்த சம்பவம் பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இழப்புக்கிடையில் இன்றும் எத்தனை உயிர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த அளவிற்கு ஒரு பார்வைக்கு இடமான இயற்கையான ஒரு நல்ல சுற்றுலா தலமான ஒரு இடத்தை தான் கேரளா விளங்கியிருக்கிறது. அது இயற்கையின் சீற்றத்தால் அது அழிந்திருக்கு. அந்த இடத்தில் எத்தனை மக்கள் உயிருக்கு போராடுகிறார்கள், எத்தனை உயிர்கள் சிதைந்து கிடக்கிறது, எத்தனை உயிர்கள் கிடைக்காமல் இருக்கிறது. அதை தேடுவதற்கான முயற்சிகளும் செய்ய முடியாமல் அந்த காவல்துறைகளும் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல துயர சம்பவங்கள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு நினைக்க வேண்டியது ஒன்று, நம் உலகம் அழிவதற்கான காலம் நெருங்கிவிட்டதா என்று தோன்றி அப்படித்தான் ஒவ்வொரு இடங்களுக்கும் அழிவுகளை நேர்ந்து கொண்டே வருகிறது. இது ஒரு துயரமான நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு நம் கேரளா வயநாடு என்ற ஊர் தள்ளப்பட்டிருக்கு. அவர்களின் பொருளாதாரம் பாதிப்புகள் ஏற்படும், அவர்களுக்கான தன்னடக்கம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு வரும் அந்த மக்களுக்கிடையில் காவல்துறைகள் ரொம்ப உதவியாக இருந்து கொண்டே வருகிறது. இந்த சம்பவத்தை குறித்து பிரதமர் வரைக்கும் சென்று பேசப்பட்டு வருகிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் உயிரை மீட்டெடுக்க முடியாது, எப்படி இருந்தாலும் அழிவை தடுத்து நிறுத்த முடியாது. நடந்தது நடந்து போச்சென்று விடவும் முடியாது. இது எதனால் என்பதையும் நமக்கு பார்க்க வேண்டும். முக்கியமாக கேரளாவில் சென்று பார்த்தால் பள்ளத்தாக்கு இடங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அங்கே மழை வெள்ளப்பெருக்கம் வந்தால் அதிகமாக கேரளா பாதிக்கப்படும் என்பது அதோடைய நிலச்சரிவுகள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை. அதனால்தான் இப்பேற்பட்ட பாதிப்புகளை வந்தால் தடுத்து நிறுத்த முடியாது. அதுவும் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் பெய்த மழைகள் இயற்கை சீற்றம்தான் இதற்கு காரணம். அப்படி இருக்கும்போது எங்கோ உயர்ந்த இடத்தில் பெய்த மழை தாழ்ந்த இடங்களை அழைத்துக் கொள்வதை நமக்கு இன்றல்ல நேற்றல்ல பல வருடம் பார்த்து கொண்டே வருகிறோம். கேரளாவில் இது போன்ற பல சம்பவங்கள் நடக்கிறது. ஆனாலும் இந்த துயரம் மனதில் நெஞ்சை விட்டு நீங்காத அளவுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த துயரத்தின் மேல் நமக்கு ஆறுதலும் அனுதாபங்களை சொல்ல காத்திருக்க வேண்டும். அங்கே இறந்த பின்பு மக்களுக்கு அஞ்சலி செலுத்த காத்திருக்க, அங்கே 1500 உயிர்களுக்கு இடையில் 100 பேரை காப்பாற்றிவிட்டு இன்னும் 1400 பேரை நமக்கு எங்கே தொலைத்தோம் என்று தேடிக்கொண்டே வரை. அப்படி இருக்கும்போது நமக்கு இது கண்ணீரை கொடுக்கின்ற ஒரு போராட்ட விதிகளாக இன்னைக்கு நம் நாட்டில் நடந்திருக்கிறது. இது கேரளா மாநிலத்தில் மட்டுமென்று நினைக்காமல் நம் இந்திய சரித்திரத்தில் ஒரு கிராமம் என்று இதுபோல் பல சினிமாவிலும் நமக்கு பார்த்து வந்து ஒரு நாடை ஒரு ஊரை எப்படி வெள்ளத்தால் அழிக்க முடியுமோ அதுபோல் நிஜங்களாக நம் காலகட்டத்திலும் இங்கே நடப்பதை நமக்கு பார்க்கிறோம்.
கேரளா மக்களின் நிலைமைகள் இப்போது எந்த ரீதியில் இருக்கும், அதோட நமக்கு ஒன்றினை இது பாதிப்பு கேரளா மக்களுக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த எல்லோருக்கும் அந்த பாதிப்பு இழப்புகள் ஏற்படும் என்ற நினைவுக்கு உயிர் பிரிந்திருக்கும் உறவுகளுக்கும் உயிர் பிரிந்த உள்ளங்களுக்கும் நம் அஞ்சலியை செலுத்தி உயிர் பிரிந்த அவருக்காக காத்திருக்கும் உறவுகளுக்கும் நமக்கு ஆறுதலை சொல்ல நமக்கு காத்திருக்கும். 2004 ஆண்டும் இப்படித்தான் ஒரு பேரிழப்பு நம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தபோது எத்தனை உயிர்கள் இங்கே இழந்திருப்போம் கேரளா மக்களுக்கும் அது தெரியும். அந்த பாதிப்பு கேரளாவிலும் உண்டு. சுனாமி என்ற ஒரு பல இடங்களிலும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியது. எத்தனை உயிர்கள் அன்னைக்கு நமக்கு தொலைத்தோம் என்பது தெரியும். அந்த இடத்தில் நாங்களும் மாட்டி முழித்தோம். நானும் தப்பித்து பிழைத்தேன் என்பதை உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவது இயற்கையின் எச்சரிக்கைக்காக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதில் நமக்கு வலுவான தண்ணியில் வலுவான வெள்ளத்தில் நமக்கு நீச்சல் அடிச்சோ போராடவோ முடியாத கட்டம் இருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மளை வாழ வைக்க நினைக்கிறார் என்றால் நமக்கு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கடவுள் நம்மளை வாழ வைக்க விடவில்லை என்றால் நமக்கு இங்கே சாய்ந்துதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகள் நம் உலகம் தள்ளப்பட்டு வருகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் தான் இப்பேற்பட்ட அழிவுகள் நமக்கு எங்கும் வந்து கொண்டே இருப்பதை நமக்கு நன்கு உணர்கிறோம். அங்கிருக்கும் மக்களுக்கும் கேரளா மக்களுக்கும் வணிக ரீதியாக பல பொருளாதாரங்கள் கெட்டு போயிருக்கும். அதற்கான முடிவுகளை நம் அரசுகள், நம் இந்திய மத்திய அரசுகளும் அதற்கான பதில் சொல்லியாக வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். தக்க வீடுகள் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். இப்பேற்பட்ட கட்டத்தில் தான் அந்த வயநாடு என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு நமக்கு என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் கண்டிப்பா செய்தாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் எங்களுடைய மக்களுடைய நோக்கமாக. ஒருவரின் உயிர் பாதிப்பு என்றால் மற்றவர்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு உணர்வுகள் நமக்கு இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வயநாடு இழந்த மக்களுக்கும் பரிதவிக்கும் மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நம் சுனாமி 2004 எங்களுக்கு அது மறக்க முடியாத நாள். இன்று வயநாடு இயற்கை சீற்றத்தால் அழிந்து கொண்டிருக்கும் அந்த நாட்டு மக்கள் அதை மறக்க முடியாத நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு வருத்தம் அளிக்கிறது என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆறுதல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்க நான் காத்திருக்கிறேன். உங்களின் விடைபெறும் பெஞ்சமின். அனைவருக்கும் வணக்கம். ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு